ஓய்வூதியம் என்பது ஒரு நிதி நலனாகும். இது நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்ச்சியான சேவையை வழங்கியதற்காக வழங்கப்படும். இந்தியாவில் ஓய்வூதியம் வழங்குதல் 1972ஆம் ஆண்டின் ஓய்வூதியச் சட்டத்தின் கீழ் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. தகுதி அளவுகோல்கள்: தொடர்ச்சியான சேவை ஊழியர்கள் அதே நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியான சேவையை நிறைவு செய்த பின்னர் ஓய்வூதியத்திற்கு தகுதியானவர்கள் ஆகிறார்கள். இருப்பினும், ஊழியரின் மரணம் அல்லது விபத்து அல்லது நோயால் ஏற்பட்ட செயலிழப்பு போன்ற சந்தர்ப்பங்களில் இந்த 5 ஆண்டுகள் தேவையில்லை. நிறுவனங்களுக்கு பொருந்துதல்: இந்தச் சட்டம் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு பொருந்துகிறது. அதில் தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், எண்ணெய் களங்கள், தோட்டங்கள், துறைமுகங்கள், ரயில்வேகள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் கடைகள் அடங்கும். ஓய்வூதிய கணக்கீடு: ஓய்வூதியம் ஆஷ். இறுதியாக பெறப்பட்ட சம்பளம் எக்ஸ் 1526 எக்ஸ் சேவை ஆண்டுகள் எண்ணிக்கை. இதில் இறுதியாக பெறப்பட்ட சம்பளம், அடிப்படை ஊதியம், அன்பளிப்பு கொடுப்பனவு மற்றும் ஏதேனும் கமிஷன் அடங்கும். 1526 ஒவ்வொரு நிறைவு செய்யப்பட்ட சேவை ஆண்டிற்கும் 15 நாட்கள் சம்பளத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு மாதத்தில் 26 வேலை நாட்கள் உள்ளன. உதாரணம்: ஒரு ஊழியரின் இறுதியாக பெறப்பட்ட சம்பளம் 30,000 ஆக இருந்தால் மற்றும் அவர் 15 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்திருந்தால், ஓய்வூதியம் ரூ. 30,000 எக்ஸ் 1526 எக்ஸ் 15 ரூபாய் 250 9,615 ஓய்வூதியம் கோருதல். 1. விண்ணப்பம் சமர்ப்பித்தல்: ஊழியரால் தகுதியான ஊழியர் படிவம் 1 பயன்படுத்தி நிறுவனத்திற்கு அதிகாரப்பூர்வ விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். நியமிக்கப்பட்டவர் அல்லது சட்டபூர்வ வாரிசு முறையே படிவம் ஜே அல்லது படிவம் கே பயன்படுத்தி ஓய்வூதியத்தை கோரலாம். 2. நிறுவனத்தின் பொறுப்பு: விண்ணப்பத்தை பெற்றவுடன் நிறுவனம் அதை ஒப்புக்கொண்டு ஓய்வூதியத் தொகையை கணக்கிட்டு கட்டண செயல்முறையை தொடங்க வேண்டும். 3. கட்டண காலவரையறை: நிறுவனம் ஓய்வூதியம் கிடைக்கத் தகுதியான நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் ஓய்வூதியத் தொகையை வழங்க வேண்டும். தாமதமான கட்டணங்களுக்கு அரசால் குறிப்பிடப்பட்டுள்ளபடி வட்டி விதிக்கப்படலாம். முக்கிய கருத்துக்கள்: வரி விதிப்பு: ஊழியர் பெறும் ஓய்வூதியம் வருமான வரி சட்டம் 1601 படி குறிப்பிட்ட வரம்பு வரை வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த வரம்பை மீறும் ஏதேனும் தொகை வரிக்கு உட்படுகிறது. நீக்கம்: ஊழியர் நெறிமுறையற்ற செயல்கள் அல்லது குறிப்பிடப்பட்ட காரணங்களுக்காக நீக்கப்பட்டால் ஓய்வூதியம் பகுதியளவில் அல்லது முழுமையாக நீக்கப்படலாம். Please subscribe and share